வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வளமானவர்களாகவும் அதிகாரம் பெற்றவர்களாகவும் இருக்கும் வகையில் இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து உலகிற்கே இந்தியா வழிகாட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 20,000 மக்கள் மருந்தகங்கள் துவக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை 360 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட்டின் தொலைநோக்கு பார்வையை விளக்கும் வேளாண்மை மற்றும் கிராமப்புற இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வேளாண்மை மற்றும் கிராமப்புறங்களின் தொகுப்பு என்ற தலைப்பில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்காக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார். மத்திய பட்ஜெட்டின் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான யுத்திகளை வகுப்பதில் கவனம் செலுத்தும் விதமாகவும் பங்குதாரர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகவும் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், விவசாயிகள் வளமானவர்களாகவும் அதிகாரம் பெற்றவர்களாகவும் இருக்கும் வகையில் இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். விவசாயத்தை வளர்ச்சியின் முதல் இயந்திரமாக கருதி அரசு விவசாயிகளுக்கு பெருமை சேர்க்கும் இடத்தை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். விவசாயத்துறையின் வளர்ச்சி மற்றும் கிராமங்களின் வளம் ஆகிய 2 முக்கிய இலக்குகளை நோக்கி அரசு நகர்ந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகள் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த தொகை கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் அரசு பிரதமரின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளது என்றும், இதன்படி நாட்டிலேயே மிக குறைந்த விவசாய உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மக்கள் இன்று ஊட்டச்சத்து குறித்து மிகவும் விழிப்புணர்வு அடைந்துள்ளனர் என்றும், தோட்டக்கலை, பால் மற்றும் மீன்வள பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் இத்துறைகளில் அதிக முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிக்க பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து உலகிற்கே வழிகாட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற NXT உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசினார். இந்தியா உலகளாவிய உச்சி மாநாட்டிற்கு தலைமை வகிப்பதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததாகவும், அந்த மாநாட்டில் இணை அமைப்பாளராக இந்தியா அங்கம் வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதேபோல் G20 மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதாகவும், அதில் ஆப்பிரிக்க யூனியனை G20 அமைப்பில் இணைத்து உலகின் தெற்கு பிராந்தியத்திற்கு குரல் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து உலகிற்கே இந்தியா புதிய பாதையை வழிநடத்தி செல்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வரும் மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறுகிறது. இதனையொட்டி பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. யூடியூப் ஷார்ட்ஸ் எனும் சமூக வலைதள வீடியோக்களை உருவாக்க வேவ்ஸ் எக்ஸ்ப்ளோரர் சேலஞ்ச் மூலம் ஒரு அற்புதமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்தியாவின் பன்முகத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு மும்பையில் நடைபெற உள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், இந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த உச்சி மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 11 நகரங்களில் நடைபெற உள்ள இந்த போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மும்பையில் நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு அழைக்கப்படுவார்கள். மாணவர்கள் மற்றும் இதர பிரிவைச் சேர்ந்தவர்கள் திறன் மேம்பாட்டு பிரிவின் கீழ் குறும்படங்கள் அல்லது விளம்பர மாதிரி படங்களை தயாரித்து அனுப்பலாம். தங்கள் படைப்புகளை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் wavesindia.org என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திட்டப்படி இந்த ஆண்டுக்குள் 20,000 மக்கள் மருந்தகங்கள் துவக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று காலை நடைபெற்ற பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வாகன சேவையை அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குறைந்த விலையில் தரமான மருந்துகள் மக்களுக்கு கிடைக்கும் விதமாக நாடு முழுவதும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த வாகன சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உருவான மக்கள் மருந்தக திட்டம் ஆரம்பத்தில் 80 இடங்களில் தொடங்கப்பட்டு தற்போது 15,000 இடங்களாக முன்னேறி உள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்கு மலிவான விலையில் அத்தியாவசிய மருந்துகள் வழங்கி இந்த மக்கள் மருந்தகங்கள் நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 20,000 மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என்றும், இதேபோல் அடுத்த ஆண்டு 25,000 மக்கள் மருந்தகங்களை தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை 360 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் இத்திட்டத்திற்கு உத்தவ் தாக்கரே அரசு அனுமதி தராமல் இருந்ததால் கடந்த 2.5 வருடமாக இந்த திட்டம் தாமதமானதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இத்திட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். புல்லட் ரயில் திட்டத்திற்காக ஆழ்கடலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை திட்டம் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கில்லியன் பாரோ சிண்ட்ரோம் என்ற நோய் தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும் புதுச்சேரியில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புனே, ஒடிசா ஆகிய பகுதிகளில் இந்த நோய் தாக்குதல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், இந்த நோய் தற்சமயம் புனே, ஒரிசாவிலையும் நிறைய பேரை தாக்கி இருக்கிறது. இந்த நோயானது மாட்டு இறைச்சியோ இல்ல கோழியோ இல்ல ஆடோடைய இறைச்சியை சரியாக வேக வைக்காமல் சாப்பிடும் போது சில கிருமிகளால், வைரஸ் மற்றும் பாக்டீரியா கிருமிகளால் சில நோய் தொற்று வரும். அந்த நோய் தொற்றுனால நம்மளுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இதனால அந்த பாதிப்பு உடையவங்க கை கால்கள் செயலிலிருந்து அவர்கள் படுத்த படுக்கை ஆகி விடுவார்கள். சம்டைம்ஸ் மூச்சு திணறலும் ஏற்படும். கூடுமான மட்டும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது நல்லது. இறைச்சி சாப்பிடுறது இல்ல, நீங்க வெளியில சாப்பிடுறீங்கன்னா அது நல்லா வேக வைக்கப்பட்டிருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூனேயில் கிட்டத்தட்ட 6 பேர் இதற்கு பலியாகி இருக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இந்த மெகா மேளாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கில்லியன் பாரே சிண்ட்ரோம் தற்சமயம் புதுவையில் எந்த பாதிப்பும் இல்லை. மணிப்பூர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தினார். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அங்கு அமைதி திரும்பி வருகிறது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் டெல்லியில் இன்று அவர் விரிவான ஆலோசனை நடத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நல்ல நீடித்த ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உள்ளிட்டோரும் திரு மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் வளமானவர்களாகவும் அதிகாரம் பெற்றவர்களாகவும் இருக்கும் வகையில் இந்தியாவை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து உலகிற்கே இந்தியா வழிகாட்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 20,000 மக்கள் மருந்தகங்கள் துவக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார்.
நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை 360 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.